மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 26 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. ஆரம்பத்தில் கதிரை போலீஸ் கைது பண்ணதுலேருந்து கதிர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம தனாவையும் கதிரையும் பிரித்து விடணும் அப்படின்னு நம்ம ரகுராம் சொன்ன வரைக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம ஜானகி யோசனை பண்ணி பாக்குறாங்க. ஜானகிக்கு கவலை தாங்க முடியல. நம்மளால தானே கதிருக்கு இப்படி ஒரு நிலைமை. நம்ம சுயநலமா இப்படியே இருந்தா கண்டிப்பா என் பொண்ணோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிரும். இதுக்கு மேலேயும் நம்ம இப்படி அமைதியா இருக்கிறது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு நம்ம ஜானகி கண்ணீரை தொடச்சிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு ரகுராமோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு ரகுராம் கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு நேரா போலீஸ் கிட்ட இது மாதிரி என்ன கைது பண்ணுங்க, நான் தான் நடந்த தப்புக்கு காரணம், நான் தான் கார்த்தியை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைகிறாங்க. இதை பார்த்ததோட போலீஸ் அதிர்ச்சியாகி நேரா நம்ம குருவரனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. குருவரனும் அங்கேருந்து ஓடி வராரு. வந்து பார்த்தா நம்ம ஜானகி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நேரா நம்ம வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம தனாவும் மாயாவும் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க. ஜானகியோட மடியில தான் நைட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா ஜானகியை காணும். மாயா நேரா தனாவை கலப்புறாங்க. தனா, பொழுது விடிஞ்சிட்டு கிளம்பு அப்படின்னு. தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம மாயா நேரா என்னது பெரியம்மாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பெரியம்மா பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நேரா கிச்சனுக்குள்ள போய் பாக்குறாங்க. ஏன்னா காலையில எழுந்த உடனேயே நம்ம ஜானகி காஃபி போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும். ஸோ காஃபில போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ட்டு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அங்க ஜானகிய காணும். அப்ப நம்ம மாயா வெளியில வந்துட்டு பெரியம்மா பெரியம்மான்னு கூப்பிடுறாங்க. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்ட்டு சிவா அங்கேருந்து வராரு. சிவா நேரா நம்ம மாயாவை பார்த்து மாயா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மாவை காணோம் சித்தப்பா, உங்களுக்கு தெரியுமா எங்க பெரியம்மா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, தேடி பாரு, வீட்டுக்குள்ள எல்லா இடத்தையும் பாத்தியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நான் எங்க பார்த்தாலும் பார்த்துட்டேன் சித்தப்பா, பெரியம்மா எங்க போனாங்கன்னே தெரியல, காணும் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு. அதே நேரத்துல வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்ததோட நம்ம ரகுராம் மட்டும் அந்த இடத்துக்கு வரல, பத்மாவும் பார்வதியும் வராங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி எங்க போனாங்கன்னு தெரியல, காணும் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பத்மா சொல்றாங்க, ஆமா என்னைக்கு வந்துட்டு எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமா என்னைக்கு வந்துட்டு ஜானகி அண்ணி எங்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்க பாட்டுக்கும் பாதி நேரத்துக்கு போவாங்க, அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அப்புறம் திடீர்னு வருவாங்க. எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா சரியான பதிலே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம சிவா வந்துட்டு டக்குன்னு கோவப்பட்டு, ஏ பார்வதி, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, இப்ப பார்த்தாலும் அண்ணிய பத்தி தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஏங்க உண்மையை சொன்னா உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா வந்துட்டு பார்வதியை அடிக்க போறாரு. அப்ப டக்குன்னு ரகுராம் வராரு. சிவா அப்படின்னு. அப்ப சிவா வந்துட்டு அமைதியா நிக்கிறாரு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, என்னாச்சு சிவா, எதுக்கு இப்ப நீ பார்வதியை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி காலையிலே எங்கேயே எழும்பி போயிட்டாங்களாம், அதை பத்தி இவ தப்பு தப்பா சொல்றா, எப்ப பார்த்தாலும் இவ அண்ணிய பத்தி தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் அமைதியா இருக்காரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, காலையிலே எந்திரிச்சு அவ கோயிலுக்கு போயிருப்பா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஆமா பாட்டி, அவங்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க, அதுக்காக இப்படி எப்ப பார்த்தாலும் அண்ணியவே தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறதே வேலையா போச்சு இவளுக்கு அப்படின்னு. அதே நேரத்துல வெளியில வந்துட்டு ஒரு போலீஸ் வாகனத்தோட சவுண்டு கேக்குது. இது கேட்டதோட எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது போலீஸ் வாகனம் சத்தம் கேக்குது அப்படின்னு. அப்ப நம்ம குருவரன் வீட்டுக்குள்ள வராரு. குருவரனை பார்த்ததோட ரகுராம் வந்துட்டு, வாப்பா குரு அப்படின்னு சொல்ல, அப்ப குருவரன் சொல்றாரு, அப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, சொல்லுப்பா குருவரா அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம கதிரும் வராரு. கதிரை பார்த்ததோட ரகுராம் செம டென்ஷன் ஆகி, இந்த கொலைக்காரன் இருக்கு இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, அப்பா கதிர் மேல எந்த தப்பும் இல்ல, இது மாதிரி கார்த்தியை கொலை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, கதிரை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீர ஒருத்தவங்க சரண்டர் ஆயிட்டாங்களா, யார் அது அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் கேக்குறாரு, வீர ஒருத்தவங்களா, யாரு குருவரா அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, ஜானகி அம்மா தான் அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம சிவா கேக்குறாரு,
என்னப்பா குருவரா சொல்ற, நீ சொல்றத நம்பவே முடியலையே, கண்டிப்பா அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம மாயா இதை கேட்டதோட ஐயோ பெரியம்மா ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, இவளோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக, அதாவது நீங்க தானே சொன்னீங்க கோவில்ல காசு வெட்டி போடணும் அப்படின்னு, அதுக்காக தான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப பாட்டி நேர குருவரன்ட்ட, குருவரா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இது மாதிரி நேத்து ஜானகி அம்மா நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நான் ஓடி வந்து எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப ஜானகி அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருப்பா குருவரா, ஏன் மேலதான் தப்பு, நான் தான் அந்த கார்த்தியை அடிச்சு கொன்னேன் அப்படின்னு. இது மாதிரி பொய் சொல்லாதீங்க அப்படின்னு நான் ரொம்ப கெஞ்சினேன். ஆனா ஜானகி அம்மா சொன்னாங்க, இல்ல நான் தான் அந்த கார்த்தியை அடிச்சு கொன்னேன், நான் ஸ்டேட்மெண்டாவும் கொடுத்துட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் அதை வாங்கி பாக்குறாரு. பார்த்தா அதுல என்ன காரணம்னு இல்ல. குருவரன் கேக்குறாரு, இங்க பாருங்கம்மா இதுல என்ன காரணம்னு இல்லையே அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், இந்த காரணத்தை மட்டும் நீ என்கிட்ட கேட்காத அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அம்மா இங்க பாருங்க, நீங்க கதிரை காப்பாத்துறதுக்காக இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, என் மனசாட்சியே என்னை கொல்லுதுப்பா, என்னால கதிர் வந்துட்டு தண்டனை அனுபவிக்க வேணாம், அது எனக்கு நல்ல சாவே வராது, அதனால நீ கதிரை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன கைது பண்ணுப்பா அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இல்ல ஜானகியம்மா, என்னால கைது பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அம்மா இங்க பாருங்கப்பா, நீங்க கைது பண்ணல அப்படின்னா உங்களை விட பெரிய அதிகாரியை நான் போய் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம கதிர் தூங்கிட்டு இருக்கிறவரை முழிச்சு பாக்குறாரு. பார்த்தா ஜானகி நின்றுகிட்டு இருக்காங்க. ஜானகியை பார்த்ததோட கதிர் ஓடி வந்து அத்தை அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு கதிரை பார்த்து, கதிர் நீ கவலைப்படாதப்பா, உன்னை விடுதலை பண்ணிடுவாங்க அப்படின்னு. அப்ப குருவரன் நேரா ஜானகிட்ட, இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இல்லப்பா, நான் தான் அந்த கார்த்தியை என் கையால அடிச்சு கொண்டேன், என்னை கைது பண்ணிட்டு என் மருமகனை வெளியில விடுங்க அப்படின்னு. அப்ப அந்த லாக்அப்ல உள்ளவர், இங்க பாருங்க ஜானகி அம்மா, உங்களை கைது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இன்னொரு இன்ஸ்பெக்டர் கிட்ட கதிரை விடுதலை பண்ணிட்டு, நீங்க ஒரு லேடி கான்ஸ்டபிளை வர சொல்லுங்க அப்படின்னு. அவரும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம கதிர் ஓடி வந்து ஜானகியோட காலில் வந்து, பெரியமா இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச. ஆனா ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா கதிர், உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் இப்படி சுயநலமா இருந்தேன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்காது. இங்க பாருப்பா கதிர், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு. ஆனா கதிர் கெஞ்சுறாரு, அத்தை இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா ஜானகி கேட்கவே இல்லை, கதிர் நீ போப்பா அப்படின்னு. அப்ப நம்ம குருவரனும் சரி அப்படின்னு சொல்ல, ஜானகி நேரம் குருவரனை பார்த்து, குருவரா நான் உன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் கேட்கறேன் அப்படின்னு. அப்ப குருவரன் கேட்கிறாரு, சொல்லுங்க அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, கண்டிப்பா இவன் மட்டும் தனியா போனா வீட்டுல உள்ள யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நீ கொண்டு போய் இவனை விட்டுட்டு, இவன் மேல எந்த தப்பும் இல்ல, இவன் ஒரு நிரபராதி அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும் சரிம்மா நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் தான் நடக்குது. அப்ப பத்மா சொல்றாங்க, ஐயோ அண்ணா பாத்தீங்களா, கடைசியில இந்த கதிரை காப்பாத்துறதுக்காக அண்ணி எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க, நம்ம குடும்பத்துல உள்ளவங்க யாருமே ஸ்டேஷனுக்கு போனதே கிடையாது, ஆனா உங்களோட மானத்தையே இப்படி வாங்கிட்டாங்களே அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இப்படி இந்த கொலகாரனை காப்பாத்துறதுக்காக இப்படி குடும்ப மானத்தையே வாங்கிட்டாலே அவ, என் பேச்சு அவ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா இப்ப புரியுது, நீங்க சொன்னீங்கல்ல இது மாதிரி காளி கோவில்ல அந்த கதிருக்கும் தனாவுக்கும் எந்தவித உறவும் இல்லைன்னு வெட்டி போடணும்னு, அதுக்காக தான் ஜானகி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்ப நம்ம பாட்டி சொல்றாங்க, ஐயோ இந்த குடும்பத்துல மட்டும் ஏன் அடுத்தடுத்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு பாட்டி ரொம்ப கவலையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணா இது எல்லாமே அண்ணி எதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா, தனாவோட வாழ்க்கைக்காக தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, தனாவுக்கும் அந்த கதிருக்கும் காசு வெட்டி போட்டுட்டா அதுக்கப்புறம் தனாவோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்ப சிவா நேரா ரகுராம பார்த்து, அண்ணா நீங்க கொஞ்சம் முடிவை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, ஆமா கொஞ்சம் முடிவை மாத்திக்க ரகுராம் அப்படின்னு. ஆனா ரகுராம் கோவமாகி, இங்க பாருங்க, என் முடிவுல எந்த மாற்றமுமே கிடையாது, இந்த கொலகாரன் கதிர் கூட என் பொண்ணு வாழ மாட்டா, அந்த ஜானகி வந்துட்டு கதிரை காப்பாத்துறதுக்காக அவ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா, அதுவும் இந்த கொலகாரனை என்னைக்குமே என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன், நான் சொன்ன அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு
ரகுராம் ரொம்ப கோவமா சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம சிவா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா சரியான முடிவெடுத்திருக்கீங்க. நீங்க மட்டும் அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். நீங்க வந்துட்டு சரியான தண்டனை கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம மாயா ரொம்ப கவலைப்படுறாங்க. தானா அழுகுறாங்க. அப்ப மாயா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு நேரா குருவரனை பார்த்து, சார் நீங்க ஸ்டேஷனுக்கு தானே போறீங்க அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, ஆமா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, சார் நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, குருவரனும் சரி வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தானா ரொம்ப சோகமா கதிரை திரும்பி பாக்குறாங்க காதலோட. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. இங்க ஜானகி ஓரமா உட்காந்துருக்காங்க. இதை பார்த்ததோட மாயா ஓடி போய் ஜானகியை பார்த்து, பெரியமா ஏன் பெரியமா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல மாயா, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். இங்க பாரு, நீயும் தனாவும் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, பெரியமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, உன்கிட்ட சொல்லியிருந்தா என்னை விட்டுருப்பியா? கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். நான் இப்படி சுயநலமா இருக்க முடியாது மாயா. இங்க பாரு, கதிர் வந்துட்டு தண்டனை அனுபவிச்சா அது ரொம்ப தப்பு. கதிர் மேல எந்த தப்புமே இல்லை. கண்டிப்பா வந்துட்டு நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியமா ஏன் பெரியமா இப்படி பண்றீங்க? நான் தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க, எப்படியாவது கதிரை வெளியில கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அது எப்ப மாயா நடக்கிறது? இங்க பாரு, அவரை பாத்தியா? காளி கோவில்ல கதிருக்கும் தனாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி காசு வெட்டி போடுறதா சொல்றாரு. இப்ப அந்த கதிர் மேல தப்பு இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, என்ன நடந்துச்சு வீட்டுல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியமா நீங்க கதிரை காப்பாத்துறதுக்காக உங்க மேல பழிய வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு பெரியப்பா நினைக்கிறாரு. இதனால கதிர் மேல இன்னும் தப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறாரு. நீங்க கதிருக்காக இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால பெரியப்பா ஒத்துக்கவே இல்லை. கதிர் கூட சேர்ந்து தனாவா வாழ வைக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. டக்குன்னு எந்திரிச்சு, என்ன மாயா எப்படி சொல்ற? ஐயோ நான் இதுக்காக தானே இப்படி போராடினேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா பெரியப்பா உங்களை விட ரொம்ப பிடிவாதமா இருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, ஐயோ மாயா எப்படியாவது நடக்க போற விஷயத்த எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் மாயா, ஏதாவது பண்ணு மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஆமா பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நடந்த விஷயத்த அவர்கிட்ட எடுத்து சொல்லு, கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா பெரியப்பா நான் சொன்னதை கேட்பாரா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி நேரா மாயாவோட கையை பிடிச்சு, மாயா நீ தான் எப்படியாவது தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும், அவ வாழ்க்கையை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச. மாயா சொல்றாங்க, பெரியம்மா கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே குருவரன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. குருவரனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஸோ மாயாவும் ஜானகியும் தான் போயிருக்காங்க. மாயா தான் விட்னஸ். இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி தான் கார்த்தியை தீர்த்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது குருவரனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா அந்த மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. மகாலிங்கத்துக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. யார் மூலமானா பார்வதி மூலமா. மகாலிங்கம் உடனே என்ன பண்ணுவாரு, புவனேஸ்வரி கிட்ட இதை சொல்லியே ஆகணும்னு நினைப்பாரு. அதனால நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு கதவை தட்டுறாங்க. வீட்டுக்குள்ள நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜாலியா பசுபதியும் புவனேஸ்வரியும். அப்ப கதவை தட்டுற சத்தம் கேட்டதோட 2 பேரும் பயப்படுறாங்க. ஊர் மக்கள் வேற யாராவது வந்துட்டாங்களோ அப்படின்னு 2 பேருக்கும் பயம். புவனேஸ்வரி கேக்குறாங்க, யாருன்னா இவ்வளவு அதிகாலையில கதவை தட்டுறது அப்படின்னு. அதுக்கு பசுபதி சொல்றாரு, அதாமா தெரியல அப்படின்னு. அந்த நேரம் கார்த்தி வெளியில வராரு. கார்த்தி வெளியில வந்ததோட கேக்குறாரு, யாருத்த அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, அண்ணா நீங்க போய் பாருங்க, கார்த்தி நீ வெளியில வராத உள்ளே இரு அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் பசுபதி போயிட்டு நேரா கதவை திறக்கிறாரு. பார்த்தா மகாலிங்கம் நிக்கிறாரு. அப்ப அப்படின்னு கேட்க, இதை கேட்டதோட பசுபதி சொல்றாரு, இங்க பாருங்க, சரி வாங்க உள்ளார அப்படின்னு சொல்ல மகாலிங்கமும் உள்ளார வராரு. வந்ததோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, என்ன இவ்வளவு அதிகாலையிலேயே வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, அந்த ரகுராவோட வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? அந்த ஜானகி இருக்கல்ல, அவ போயிட்டு சரண்டர் ஆகிட்டா, தான் தான் கார்த்தியை கொண்டது அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி சந்தோஷப்படுறாரு. அதிகாலையிலேயே சூப்பரான விஷயத்த சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு. அப்ப மகாலிங்கம் சொல்றாரு, ஒரு நிமிஷம் பொறுங்க, ஜானகி சரண்டர் ஆனதோட அந்த கதிரை விடுதலை பண்ணிட்டாங்க. ஒருவேளை கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு யாருமே ஒத்துக்கல அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நம்ம எதிர்பார்த்தது நடக்குது அப்படின்னு.
மகாலிங்க சொல்றாரு, இப்பதான் என்கிட்ட பார்வதி எல்லாத்தையுமே சொன்னான். ஜானகி வந்துட்டு போயிட்டு சரண்டர் ஆனாலும் ரகுராம் இன்னும் காம்ப்ரமைஸ் ஆகலையா, அந்த காசு வெட்டி போடுறது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பிடிவாதம் பண்றாராம். ஏன்னா ஜானகி வந்துட்டு கதிருக்காக இப்படி ஒரு தியாகத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா ரகுராம் இன்னும் கோவத்துல இருப்பானே அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, ஆமா, காசு வெட்டி போடுறது கட்டாயம் உண்டு, தனாவையும் கதிரையும் ஒண்ணு சேர்க்க விட மாட்டேன் அப்படின்னு அந்த ரகுராம் சொல்லிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, இதுக்குதான் நான் எதிர்பார்த்தேன், கடைசி வரைக்கும் அந்த தனா வந்துட்டு வாழா வெட்டியா இருக்கணும், அதான் எனக்கு வேணும், நான் நினைச்சது நிறைவேற போகுது, ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படின்னு புவனேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சந்தோஷப்படுறாரு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல காளி கோயில்ல காசு வெட்டி போடுறதுக்காக அந்த ரகுராமும் குடும்பத்துல உள்ளவங்களும் வந்துருவாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனிமே நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி மட்டும் உயிரோட இருக்கிற விஷயம் வெளியில தெரிய வந்துச்சு, அவ்வளவுதான் புவனேஸ்வரியோட கூட்டத்துக்கு சரியான ஆப்பு கிடைக்கும். அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க பாட்டுக்கும் முட்டாள்தனமா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா ரூம்ல அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா தனா இப்பதான் கதிரை கொஞ்சம் கொஞ்சமா காதலிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கதிரோட நல்ல குணம் இப்பதான் நம்ம தனாவுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா கார்த்தி எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது நம்ம தனாவுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. அதனாலதான் கதிரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல கதிர் ரூமுக்குள்ள வராரு. வந்துட்டு நேரா தனாவை பாக்குறாரு. தனா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கதிர் நேரா தனாட்ட வந்துட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணதுலேருந்து நீ அழுதுகிட்டு தான் இருக்க, என்னால உனக்கு எவ்வளவு பிரச்சனை, இங்க பாருதனா, நான் வந்துட்டு அத்தை கிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன், இது மாதிரி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா அத்தை தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருந்தனா, இன்னைக்கு அத்தை ஜெயிலுக்கு போனாங்கன்னா அதுக்கு முழு காரணமே நான் தான், என்னை மன்னிச்சது தானா அப்படின்னு என்னை மன்னிச்சிருதனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்துட்டு தனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. தனா வந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. தனா இதை பத்தி அழுகுறாங்கன்னா, ஒரு பக்கம் கதிர் நல்லவன் அப்படிங்கிறது நம்ம தனாவுக்கு தெரியும். ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஜானகி ஜெயிலுக்கு போனதும் நம்ம தனாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் மாய நேரா ஜானகிட்ட, பெரியம்மா இதனால உங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்னு தெரியும்ல, ஏன் பெரியம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மாயா, எனக்கு எப்பேற்பட்ட தண்டனை கிடைச்சாலும் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை, எனக்கு என் குடும்பத்துல உள்ளவங்க சந்தோஷமா இருக்கணும், என் பொண்ணுங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயாவும், சரி பெரியம்மா, நான் எப்படியாவது தனாவையும் கதிரையும் அந்த நடக்க போற அந்த தா காசு வெட்டி போடுறதை எப்படியாவது தடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ஜானகி ரொம்ப கெஞ்சுறாங்க. நீதான் மாயா, எப்படியாவது நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. மாயா எப்படி அந்த காளி கோயில்ல நடக்க போற அந்த காசு வெட்டி போடுற சம்பவத்தை எப்படி நிப்பாட்ட போறாங்க அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ அடுத்த எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.